ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவநிகேதனः நாகவர்யங்கமுஜ்ரிஷ்யஹி யாகதோ மதுராம்புரிம் அப்படிங்கிறது ஒரு பிரமாணத்திலே சொல்லப்பட்ட வாக்கியம், பிரமாண வாக்கியம். இதனுடைய பொருள் என்ன என்றால், ஏஷ நாராயண ஸ்ரீமான், ஸ்ரீமானாக இருக்கக்கூடியதான ஸ்ரீமன் நாராயணன் திருப்பார்க்கடலிலிருந்து அதாவது பர்வதத்திலிருந்து புறப்பட்டு, ஏஷ நாராயண ஸ்ரீமான் பர்வதம்னு சொல்லப்படுகிற ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து புறப்பட்டு திருப்பார்க்கடலுக்கு எழுந்துருளி, பரவாசுதேவன் வாசுதேவன் அப்படின்னு இருக்கக்கூடியவன் பரவாசுதேவன், பர்வதத்தில் எழுந்துருளி இருக்கக்கூடிய எம்பெருமான். அவன் அங்கிருந்து புறப்பட்டு ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவநிகேதனா, க்ஷீரார்ணவம் என்று சொல்லப்படுகிற திருப்பார்க்கடலுக்கு எழுந்துருளி அங்கேயே சனித்து கொண்டான். அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணார்னா, ஹியாகதோ மதுராம்புரிம் என்று மதுரப்பட்டணம், மதுரான்னு சொல்லப்படுகிற வடக்கருகுல் உத்தரப்பிரதேசம் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மதுராங்கிற இடத்துக்கு தானும் வந்து சேர்ந்தான். ஈஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவநிகேதனஹா நாகவர்யங்கமுஜ்ரிஷ்யஹி ஹியாகதோ மதுராம்புரிம் என்று தான் அவதரித்தது மதுரப்பட்டணத்திலே வந்து அவதரித்தான்ங்கிறது பிரமாண வாக்கியம். ஆனால் பெரியாழ்வார் ஆழ்வார்களுக்குள்ளே விட்டுச்சித்தன் அப்படின்னு சொல்லப்படுகிறதான கிரமத்திலே, ஆழ்வார்கள் கிரமத்திலே 7ஆவதாக அவதரித்ததான பெரியாழ்வார் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியில் ஆச்சரியமான ஒரு பாசுரம், மதோபாசுரம். அன்னமாடங்கள் சூழ் திருக்கோட்டியோர் கண்ணன் கேசவன் நம்பி விரந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முத்தம் வந்து கலந்தளராயித்தே. இது பாசுரம். இந்த பாசுரத்தில் அர்த்தம் என்னென்னா, வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர், வண்ணமாடங்கள் பெரிய பெரிய மாட மாளிகை கூட கோபுரங்கள்லாம் இருக்கான். திருக்கோட்டியூர் அப்படிங்கிற ஒரு இடம், திபதேசம். திருக்கோட்டியூருங்கிறது எங்கே இருக்குன்னா, திருவரங்கத்திலேருந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து புறப்பட்டோம்னா அப்படி புதுக்கோட்டை அந்த பக்கமாக போனோம்னா திருக்கோட்டியூருங்கிற திபதேசம் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. திருவரங்கத்திலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. திருமையம் வரும், அதுக்கப்புறம் திருக்கோட்டியூர் அப்படிங்கிற இடம். கோஷ்டிபுரம் அப்படின்னு பேர். திருக்கோட்டியூர் தமிழில் சொல்லும்போது கோட்டியூர் அப்படின்னு சொல்கிறோம். திருக்கோட்டியூர் என்ன பேர். அதில் வண்ணமாடங்கள், வண்ண மாடமாளிகைகள் குடகோபுரங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதான அந்த இடம், அப்படி இருக்கக்கூடிய இடமா அந்த திவதேசமானது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கான். பெரிய பெரிய வீடுகள், மாட மாளிகைகள், குடகோபுரங்கள் எல்லாருக்கும் ரொம்ப அப்படியே நிறமாக நிறைய வர்ணங்கள் எல்லாம் சாத்தியிருக்கான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணன் பிறந்தது எங்கேன்னு கேட்டால் திருக்கோட்டியூருங்கிறார். என்ன சுவாமி இது? ஹியாகதோ மதுராம்புரின்னு மதுரையில் தான் கண்ணன் பிறந்தான்னு எல்லாருக்கும் தெரியும். இவர் என்னவோ கண்ணன் பிறந்தது திருக்கோட்டியூர்லங்கிறார். சுவாமி இது எப்படி இருக்கு? ஆழ்வார் இந்த மாதிரிலாம் சொல்லுவாரா? அப்படின்னா, வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில். அந்த இடத்துல என்ன பண்ணுறானா, எல்லாருமா எண்ணெயும் சுண்ணத்தையும், எண்ணெயும் நன்னா எல்லாத்தையும் வர்ணங்களாக எடுத்துட்டு மேலே மேலே செதுக்கிறாளாம். கண்ணன் பிறந்தான், கண்ணன் பிறந்தான், கண்ணன் பிறந்தான், கேசவன் நம்பி பிறந்தினில். கண்ணன்கிறவன் கேசவங்கிறவன் அவன் தான் பிறந்தான், நம்பி பிறந்தினில். எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர்ந்து விட எல்லாம் மேலே மேலே வாசி அரிச்சிக்கிறாளாம். எண்ணெயும் சுண்ணத்தையும் போட்டு வாசிக்கிறாளாம். எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் துவிடில் கண்ணன் முத்தம் வந்து கலந்து அலராயிற்றே என்று மங்களாசாசனம் பண்ணுறார் பெரியாழ்வார். கண்ணன் பிறந்தது எங்கேன்னா திருக்கோட்டியூர்ல. என்ன நமக்கு உடனே ஆச்சரியம், என்னது மதுரப்பட்டணத்தில் தான் அவதாரம் பண்ணார் அப்படின்னா, இந்த திருக்கோட்டியூருக்கு தனி சிறப்புண்டு. பெருமாள் எங்கே இப்போ ஒரு தேவர்கள் இருக்கா, ஒரு ரிஷிகள் இருக்கா, ஒரு முனிவர்கள் இருக்கா, இவாளெல்லாம் ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவான்னா, பெருமாள் இடத்துல வருவா. பெருமாள்னா ஸ்ரீமன் நாராயண இடத்துல வந்து அவர்கிட்ட பிரார்த்திப்பான். எங்கே போய் பிரார்த்திக்கிறது? ஸ்ரீவைகுண்டத்துக்காக போகிறது? ஸ்ரீவைகுண்டத்துக்குலாம் போக முடியாது, போனால் திரும்பி வர முடியாது. எங்கே போவா அப்படின்னா, அதுக்காக பெருமாள் ஒரு இடம் வச்சுருக்கார். அந்த இடத்துக்கு என்னன்னு பேருனா திருப்பார்க்கடல் அப்படின்னு பேர். அதுதான் க்ஷீராப்தி அப்படின்னு பேர். க்ஷீராப்திநாதன், க்ஷீரார்ணவம் அப்படிங்கிறது திருப்பார்க்கடல்னு ஒரு திபதேசம். அதுவும் திபதேசம் தான்.
அந்த இடத்துல பெருமாள் என்ன பண்ணார், பார்க்கடலிலே சயனித்து கொண்டிருப்பான். அதுதான் பார்க்கடலுள் பையத்துயின்னா பரமநடிவாடின்னு ஆண்டாளுடைய பாசுரம். அங்கே தான் படுத்துப்பார். ஜெகத் ரக்ஷண சிந்தை, இந்த உலகத்தையே எப்படி நான் ரட்சிக்க போகிறேன் பார்க்குறேன் அப்படின்னு தான் சயனித்து கொண்டே யோசனை பண்ணிருக்கக்கூடிய இடம். அங்கே தான் போகலாம். யார் போவான்? ரிஷிகள் போகலாம், முனிவர்கள் போகலாம், தேவர்கள் போகலாம், இவாள்லாம் அங்கே போகலாம். போய் என்ன பண்ணுவா அப்படின்னா புகார் கொடுப்பான். புகார் கொடுத்தான்னா எனக்கு இந்த மாதிரி கட்டமெல்லாம் இருக்குது, பெருமாளே நீ தான் வந்து ரட்சித்து கொடுக்கணும். இந்திரன் போவார், ஒரு சந்திரன் போகலாம், ஒரு பிரம்மா போகலாம், அவள்லாம் போவான். போய் எனக்கு இதெல்லாம் கட்டம் இருக்குது, இதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுன்னு கேட்குற இடம். அதுக்காக அங்கே படுத்துட்டு இருக்காரு. திருப்பார்கடலில் அப்படியே படுத்துட்டு இருக்காரு. இப்போ இது எதுக்காகன்னு கேட்டோம்னா, இங்கே திருக்கோட்டியூர்லையும் பெருமாள் எப்படி இருக்காருன்னா சயன திருக்கோலம் உரகமெல்லனையான் அப்படின்னு பேர். உரகமெல்லனையான் அப்படியே ஆதிசேஷ பீடத்தில் ரொம்ப ஆச்சரியமான சயனம் பெருமாள். இப்போ உரகமெல்லனையான்கிற திருநாமம் அங்கேயே அப்படி தான் சயனிச்சுட்டு இருக்கார். இப்போ ரெண்டுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக ஆழ்வார் திருக்கோட்டியூர் புறத்தான்னு சொல்கிறான்னு கேட்டால், ஹிரண்யன் ரொம்ப தொந்தரவு, இந்த லோகத்தில் ரொம்ப உபத்திரவம் தாங்க முடியல, 3 லோகத்துக்கும் போட்டு படாத பாடு படுத்தினான். ஹிரண்யன்கிற ராட்சசம் தெரியுமா? அவன் பண்ணிட்டு இருக்கும்போது இது ரொம்ப தாங்க முடியல. ஒரு ரிஷி இருந்தார், கதம்ப முனிவர் அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார். அவர் தன்னுடைய தபஸினால் அவர் என்ன பண்ணிட்டார்னா, திருக்கோட்டியூரை மாத்திரம் இந்த ராட்சசர்கள்லாம் நெருங்காத அளவுக்கு ஒரு சாபத்தை போட்டார். யாரும் இங்கே வரக்கூடாது. ஏன்னா அவர் அங்கே இருந்துட்டு யாரும் இங்கு வர முடியாதபடிக்கும், இந்த ராட்சசர்கள்லாம் வந்து தொந்தரவு பண்ண முடியாத அளவுக்கு இந்த திருக்கோட்டியூருக்கு ஆறு வர முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு சாபத்தை போட்டார். அப்போ எல்லாம் இந்த இடத்துக்கு மட்டும் வர முடியாது, இந்த திருக்கோட்டியூருக்கு வர முடியாது. அது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம், இதனால இந்த தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணான்னா, எங்கே வந்து தொந்தரவு கொடுக்க முடியாது அங்கே தானே போக முடியும். ஷீராப்தியிலையும் திருப்பார்கடல்லையும் ரிஷிகளும் போகலாம், முனிவர்களும் போகலாம், இந்திரர்களும் தேவர்கள் எல்லாம் போக முடியும். மற்ற எல்லாரும் போக முடியாது, ராட்சசரெல்லாம் போக முடியாது. அதே மாதிரி திருக்கோட்டியூருக்கும் இவர் ராட்சசாக வர முடியாதபடி பண்ணிட்டாரா இந்த கதம்ப முனிவர். இப்போ எல்லாரும் மிச்ச பேரெல்லாம் போகணும், இந்திரர்கள் தேவர்கள்லாம் போனோம்னா எங்கே போவா அப்படின்னா இந்த திருக்கோட்டியூருக்கு வந்தான். வந்துட்டு இந்த அவதாரத்தை எங்கே பண்ணலாம், இந்த ராட்சசர்களெல்லாம் போக்குவதற்கு அவதாரத்தை எங்கே பண்ணலாம்னு முடிவு பண்ணாலும், அடுத்து கிட்டாவதாரத்தை எங்கே பண்ணுறதுன்னு முடிவு பண்ணாலும் இல்லையா. அவர் பிறந்தது என்னவோ மதுரையில், இவா இங்கெல்லாம் கோஷ்டியாக சேர்ந்து முடிவு பண்ணா பார்த்தீங்களா, அடுத்து எங்கே அவதாரம் பண்ணலாம்னு முடிவு பண்ணாலும் இல்லையா. அது எங்கே நடந்தது? திருக்கோட்டியூரில் தான் நடந்தது. அதனால தான் கோஷ்டிபுரம் அப்படின்னு பேர். திருக்கோட்டியூர்னு தமிழில் சொல்லுவோம், கோஷ்டிபுரம் அப்படின்னு பேர். அதனால கண்ணன் கேசவன் அங்கே பிறந்தார்னா, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே பேசி கொண்டு முடிவெடுத்தது எங்கன்னா இங்கே தானே. அதனால அங்கே இப்போ என்ன சொன்னம் பண்ணுறாலோ இல்லையோ நாங்கள் பண்ணுறோம் இங்கே. அப்போ வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தில் என்ன சொன்னம் எதிரது விட கண்ணன் முத்தம் வந்து கலந்து அலராயிற்றேன்னு சொன்னதான இந்த கோட்டியூருக்கே அவ்வளவு உயர்ந்த உபதேசம் பெரியாழ்வார், அதாவது செல்வநம்பிங்கிற ஆச்சாரியர் அங்குதான் திருவுதாரம் பண்ணியிருந்தார். திருக்கோட்டியூர் நம்பிகள்ங்கிற சுவாமி அங்கே தான் அவதரித்திருந்தார். அதே போல் உடையவர் ராமானுஜர் 18 பர்யாயம் திருக்கோட்டியூர் நம்பிகளை போய் சேவித்துவிட்டு வந்துதான் சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை கேட்டுக்கொண்டாருங்கிற பெருமையெல்லாம் படைத்ததான் இந்த உபதேசம்தான் திருக்கோட்டியூர். கண்ணன் பிறந்தது மதுரையார், திருக்கோட்டியூரா. என்னால் நமக்கு சாஸ்திரங்கள் இதிகாச புராணங்கள்லாம் சொல்கிறது மதுரான்னு சொல்கிறோம். ஆனால் ஆழ்வார் சொன்னது கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில்னா அத்தனை பரிவு இருக்கக்கூடிய ஆழ்வார் என்னும் அந்த ஆழ்வார் சொன்ன திருவாக்கு. அந்த பெருமாளே எங்கே இருக்கார் அப்படின்னா, அழகாக அந்த சௌமியநாராயண பெருமாள் அத்தி ஆச்சரியமான எம்பெருமான். அந்த ஊரில் உற்சவம், தேர் உற்சவம் என்னால் ரொம்ப விமரிசையான உற்சவம். திருக்கோட்டியூர் தேர் அப்படின்னா அந்த இடத்துல இது எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது, கடுகு போட்டால் கடுகு எடுக்க முடியாது. அத்தனை பக்தர்களும் பாகவதர்களுமாக கூடி குழுமி இருக்கக்கூடியதான உபதேசம். அந்த தெப்போத்சவமே அத்தி ஆச்சரியமான தெப்போத்சவம் என்பதை நாம் அறிந்து கொண்டு அந்த எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை நாமும் சேவிப்போமாக. பெரியாழ்வார் திருவடிக்கு மங்களாழ்வாரம் பண்ணுவோமாக. ஆழ்வார் எம்பெருமான் ஆகிய திருவடிகளை சரணம்.